அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நாம் பெண்களுக்கு வெளியே காட்டுவதற்காக அனுமதிக்கப்பட்ட பகுதிகளை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை ஹுதுபா அறிவுரைகள் கூறிவிட்டு ஆண்களிடத்தில் கூறுகிறார்கள். தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பிலால் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தோளில் சாய்ந்து கொண்டே கூறுகிறார்கள். கூறிவிட்டு பெண்களிடத்தில் போகிறார்கள். பெண்களிடத்தில் நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்க, நரகத்தில் அதிகமான பெண்களை தான் நான் பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஒரு கருத்த நிறமுடைய கன்னங்களுடைய பெண் சஹாபா கேட்குறாங்க, ஏன் அப்படி யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் கணவன்மார்களை குறை கூறுகிறீர்கள், அதிகமாக குறை கூறுகிறீர்கள், நன்றி மறக்கிறீங்க, அதுக்காக தான் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு சாபிய பெண்மணிகள் தங்கத்தை காதணிகளை மற்றும் நிறைய பொருட்களை தர்மம் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் வழியாக நாம் முகத்தை காண்பிக்கலாம் ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லி பெண்கள் முகத்தை காண்பிக்கலாம் என்று தெரிய வருகிறது. இது முஸ்லிம் 1612 ஜாபிர் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழியாக வருகிறது. அடுத்த ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள் தாவா செய்வதற்காக. அப்பொழுது அங்கு ஒரு சஹாபியா பெண்மணி ஒரு சந்தேகத்தின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகுகிறார்கள். கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு சஹாபா இருக்கிறாங்க. சஹாபா இருக்கிறச்சையே சஹாபியா பெண்மணி சந்தேகம் கேட்குறாங்க. அந்த பெண்மணி மிகவும் அழகாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த சஹாபிய பெண்மணி கேள்வி கேட்கும் பொழுது கூட இருக்கிற சஹாபா அந்த சஹாபிய பெண்மணிக்கு பார்க்குறாங்க. அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாவுடைய முகத்தை திருப்புகிறார்கள். ஆனாலும் பெண்கள்லேருந்து சஹாபிய பெண்மணி முகத்தை மூடுங்கன்னு சொல்லலை, ஆணுக்கு நீங்கள் முகத்தை திருப்பிக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பெண்களுக்கு முகத்தை மூடுங்கன்னு சொல்லப்படலை, ஆனால் ஆண் சஹாபாவுக்கு நீங்கள் முகத்தை திருப்புங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சியை திரும்புகிறாங்க, முகத்தை திருப்புறாங்க. இந்த ஹதீஸ் வழியாகவும் நாம் முகத்தை காண்பிக்கலாம் என்பது தெரிகிறது. இது ஹதீஸ் புகாரி ஹதீஸ் எண் 6228 6228 இப்னு அப்பாஸ் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பாளர். இந்த இரண்டு ஹதீஸ்களையும் நாம் அமல் செய்வோம், ஷேர் செய்வோம், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.